தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஒரு குட்டியான வீடியோ தான். அதாவது தக்காளி அறுவடை தான் பார்க்க போகிறோம். அறுவடை அப்படின்னு சொல்லும்போது பெரிய தோட்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வந்து 1-2 செடி தான் அந்த க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் வந்தது வரை நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா காய் வந்தது நான் இனிமேல் போடலை, ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்திருக்கு, பழம் வந்திருக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து தக்காளி செடி வளர்க்குற வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இனிமேல் வந்து தக்காளி வந்து பறிக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம தக்காளி பழம் பறிக்கிறதே நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே காய்களாக தான் இருக்குது. 2 காய்கள் மட்டும்தான் நமக்கு வந்து பழுத்த பழமாக மாறி இருக்குது. அந்த 2 பழங்களையும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நண்பர்களோட சந்தேகம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த தக்காளி செடி வந்து நம்ம வளர்க்கும் போது அதில் பூக்கள் வந்து நிறைய வருது. ஆனால் அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே உதிர்ந்து போயிடுது, இல்லை அப்படின்னா கருகி போயிடுது. அது வந்து காய்களை நமக்கு மாற மாட்டேங்குது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த செடியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அதே பிரச்சனை தான் எனக்குமே வந்துச்சு. நான் வந்து முன்னாடி வந்து அந்த தக்காளியில் வந்து பூக்கள் வந்திருக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, அந்த பூக்கள் எதுவுமே எனக்கு காய்களை வந்து மாறவே இல்லை. எல்லாமே அப்படியே செடியில் இருந்துட்டு கருகி அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடிக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது அதுக்கு கொடுத்த சாப்பாடு நம்ம கொஞ்சம் வந்து மாற்றி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இதில் காய்கள் பழங்கள் எல்லாமே வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக திரும்பவும் வேறையும் தக்காளி செடி வச்சுருக்கேன். அதுக்குமே அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன மாதிரி அதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காய்கள் பழங்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து விளக்கமாக வந்து பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பறிச்சுக்கலாம். இந்த செடியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சே தான் அந்த தக்காளி பழங்களெல்லாம் பறிச்சிருக்கேன். 2 தக்காளி பழம் தான் அவங்க வந்து பறிக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களுமே கட்டாயமாக உங்களோட வீட்லையும் இந்த தக்காளி செடி வளர்த்து நிறைய பழங்கள் வந்து பறிச்சுக்கலாம். நம்ம அதை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.